ரொம்ப பொலைட்டாக இன்னசென்ட்டாக அப்படி இருந்தவனுக்கு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை. இது ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் கையில் ஒன்றும் இல்லை எனக்கு. அதாவது என்ன அதாவது நம்மளாலும் அதை எப்படி எனக்கு சொல்கிறதே எனக்கு தெரில. அவனுக்கு விதி இருந்தால் அது நடக்கும்னா அது நடந்தே தான் தீரும் அப்படின்னு எனக்கு இப்போ விதி மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்டடாக இல்லை, கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. இல்லைனா என்றைக்கு அப்படி இருந்தவன் என்றைக்கு அப்படி இருக்கிறவன் நம்மளை போட்டு இப்படியா பாடாப்படுத்தி இப்போ எனக்கு இப்படி ஆகி நினச்சி பாருங்க. அதனால் குவைட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இருந்தேன். பட் எனக்கு அதான் எல்லாம் கைமீறி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம மேலே இருக்கிற தப்பையும் நம்ம தப்பை ஒத்துக்கிறோமோ இல்லையோ, பட் அது இன்சிடென்ட் நடந்தது நம்மளுக்கு கஷ்டம்தான், எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். இது கொஞ்சம் இது ஒரு வலி பெயின் எல்லாம் இந்த வலியில் பாதி புரிஞ்சுட்டேங்க. வேர்ல்டுனா என்ன, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அதனால் இன்னி கவலை இல்லை. இன்னி கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கை வச்சுருப்பாரா இருக்கும். இந்த ஒரு கேப் ஒன்று. ஸோ நான் அதை பற்றி கவலையும் படலைங்க. நான் தான் மனசுக்குள்ளே ஒன்று திங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் சோலோ பர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி நான் எனக்கு நாளே முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு தெம்பு கொடுத்தாரு. இல்லை இதை பார்த்தாலும் பயம். நான் அங்கே ஒர்க் பண்ண இடத்துல எனக்கு பயங்க சுத்தமாக இருக்காது. அப்படி கூட அவ்வளோ அழகாக வேலை அப்படி தான் இருந்தேன். இப்போ பயம்னா ஒன்றும் இல்லை. இங்கே இந்த வலி பயங்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால் வர லைஃப் இனி எப்படியோ எல்லாம் நம்மளுக்கு இது ஒரு நாள் எல்லாமே ஒரு எண்ட் ஆஃப் டேஸ் வர்றது தான். அதனால் நம்ம இப்போது ஒரு நாள் அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான். ஸோ அதனால் இப்போ ஃபீல் பண்ணுறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்டு பார்க்குறது இல்லையா, இன்னும் அனதர் வே சம்திங் ஏதோ ஒன்று அதை மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு நம்ம பேசாமல் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, யூடியூப்பில் அதை சொன்ன பாருங்க, டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாளைக்கு அதுலேயும் மைனஸாக திங்க் பண்ணேன். அதாவது பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணும்போது அப்படி இப்படின்னு திங்க் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்குது, மனசு லேஸாகிருக்கு. கண்டிப்பாக யூடியூப்பில் சொல்லும்போது சத்தியமாக மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. வலி இருந்தாலும் தெரியறதில்ல. என்ன போய் ரோசி போட்டு ஓனர் காட்டில் தான் இருக்குது, அதனால் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தேன்னா கூட ஆட்டோ வச்சு தான் இருந்து போகணும், இல்லை வண்டி எடுத்து போகலாம். கண்டிப்பாக அது பாவம், அது விடாது. ஸோ அதனால் எனக்கு அதை போய் பார்க்கணுங்கிற எனக்கு ஐடியா இப்போ இல்லை. எனக்கு சத்தியம் கண்டிப்பாக போய் எப்பாவது ஒரு நாள் போய் முடிஞ்ச வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துருந்தா நான் நினச்சிட்ருக்கேன். எங்கேயாவது சொந்த வீட்டில் பார்ப்போம்.